சூழ்கிட்ட பேசுகிறேன். எனக்கு இப்படி நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிராணி 3 தான் விளாட போகிறோம். அதுவும் வந்து ஈஸி மூலம் தான் விளாட போகிறோம். ஓகே. இப்போ வந்து நான் வந்து ஸ்லெண்ட்ரினா வைக்கல. ஏன்னாச்சுன்னா அந்த ஸ்லெண்ட்ரினா வந்து திடீர்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கோம். அதேமாதிரி திடீர்னு ஒரு வேளை டக்குனு ஷாக் ஆகி நான் வந்து இந்த ஒரு டக்குன்னு திரும்ப மட்டும் விட்டேன்னா அவ்வளோதான். அதுவுமே அடித்து போட்டுரும். அதுவே ஒரு பெரிய தொல்லையாக தான் இருக்குன்றதுனால நானுமே ஸ்லெண்ட்ரினா வந்து வைக்கல. அண்ட் கிராணி 1ல் டோர் ஸ்கிப் பண்ணியாச்சு. கிராணி 2ல் டோர் பண்ணியாச்சு, போட்டு பண்ணியாச்சு, ஹெலிகாப்டர் மட்டும் தான் பண்ணோம். கிராணி 1ல் வந்து இன்னும் 2 எஸ்கேப் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கிராணி 3ல் வந்து இப்போ வந்து நான் வந்து கேட் எஸ்கேப் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு ட்ரெயின் எஸ்கேப் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லாக் பிக்கை போட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக திருக்கி இதை ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் திருக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் திருக்கணும் அதில். ஓகே இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. ஓகே, ஒன்றுமே இல்லைனா இதுக்குள்ளேயும் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. அந்த ஒரு பேட்லாக்கு வந்து போகிறது மட்டும்தான் இருக்கும். இப்போ அப்படியே கீழே போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கீழேயும் ஏதாவது இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ சத்தம் போடுறா. நீ போடுற சத்தத்தை அந்த கிளம்பி வந்துடும்டா. ஓகே, இவன் வந்து இப்போ சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. நம்ம மேலே போயிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சுக்கடா. கதவை சத்தம் கிளம்பி வந்துட்டு போகிறாங்க. ஓகே, இந்த ஒரு கிராணி 2ல் கூட கிழவன் கையில் வரும் குச்சி மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்த கிராணி 3ல் வந்து கன்று கொடுத்து வச்சுருக்கானுங்க. அந்த ஒரு கன்று வச்சு இந்த தூரத்தில் இருந்தால் கூட ஷூட் பண்ணிடுவோம் அந்த கிழவன். அதனால் கிழவன்கிட்ட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கிழவி வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு கீழே. ஓகே, கிராணி போய்ட்டுருக்கு. இந்த கிராண்ட்பா தான் முதல்ல கீழே போகணும். அவன் தான் கொஞ்சம் டேஞ்சரு. இந்த கிராணி கூட ஒன்றும் இந்த ஒரு கிராணி 3ல் வந்து கிராணியை விட கிராண்ட்பா கொஞ்சம் டேஞ்சராக இருக்கான். 2 பேரோட ஸ்லெண்ட்ரினா இன்னும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கா. கிராண்ட்பா போடா. ஓகே, கிழவன் வந்து போயிட்டான். இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபஸ்ட்டு வெப்பனுக்கு எடுத்து அந்த ஒரு கிழவன்கிட்ட இருக்கிற கன்னையும் வந்து வாங்கிடலாம். அந்த கிழவன்கிட்ட கன்று இருக்கிறது வந்து ஸோ டேஞ்சர். அதேமாரி அந்த கிழவன் கையில் கன்று இருக்கிறது வந்து அவன் பிடிக்கல கைஸ். அவன்கிட்ட இருக்கிற கன்னுமே பிடிங்க அவனை ஷூட் பண்ணும். ஆரம்பத்திலேயே இந்த ஒரு வெப்பனிக்கையை கொடுத்துட்டாங்களே, அவ்வளோதான் கிழவா உன் கதை முடிஞ்சிச்சு. அவங்ககிட்ட இருந்து அந்த ஒரு ஷார்ட் கன்னை வாங்குறனாலையான்னு மட்டும் போடுறான். ஆனால் நம்ம இன்னும் கல் எடுக்கல. அதுக்குள்ளே வீரவாசலும் பேசுவாங்கன்னா நம்ம டக்குன்னு போய்ட்டு ஓப்பன் பண்ணுறானே. இடையே வந்துட போகிறோம். ஆனால் ஈஸி முடின்றனால பிரச்சனை இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே ஒரு ஆமோ மட்டும் இருக்குது. இங்கே ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மேபி ஷெட்கி இருக்குது. ஷெட்கி ஓகே. ஷெட்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் தான். அதை வந்து பார்த்து வச்சுப்போம். ஓப்பன் பண்ணுறோம். முதல்ல போய் கல் தாண்டா எடுக்கணும் முதல்ல. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம வந்து மேலே போய்க்கலாம் கைஸ். மேலே போயிட்டு அங்கே மேலே இருந்து கீழே குதிச்சிக்கலாம். ஓகே, காக்கா கிட்ட முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த காக்கா வந்து ஓகே ஜென்ரேட்டர் கேபிள், இதுவும் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் கிராங்க் வந்து தேவைன்னு நினைக்கலாம். ஆமாம், ஃப்ரிட்ஜ் கிராங்க் தேவை. அதோடு சேர்த்து கடைசியாக ஏதோ ஒரு பொருள் தேவையாச்சு. அது என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம போக பார்த்துக்கலாம். இப்போ வந்து கிழட்டு பயிலே நீ இல்லை. ஓகே, கிழங்கு வந்து இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். வெளில யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கல் கிடைக்குதா? அங்கே ஒரு 2 ஆமோ இருக்குது. இதை பார்த்து வச்சுப்போம் அந்த ஆமோவை. இது வந்து ட்ரெயின் கீ இருக்குது. ட்ரெயின் கீ வந்து நம்மளுடைய இந்த ஒரு எஸ்கேப்புக்கு வந்து தேவையில்லை. இங்கே ஏதாவது கல் கொடுங்கடாடி, கல் கொடுங்க. ஓகே, கல் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே ஒரு கல் இருக்குது கேஸ். அங்கே ஒரு கல் இருக்குது. எறா கல். அதுக்கு முன்னாடி கிழங்கு இருக்கானான்னு பார்த்துப்போம். ஓகே, இந்த ஒரு கல் எடுத்துக்கலாம். எறா கல். ஓகே, கல் வந்து எடுத்தாச்சு. இந்த கிராணி கூட ஒரே ஒரு கல் போதும். கிராண்ட்பாக்கு வந்து நம்ம வந்து 2 கல் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கிராண்ட்பா வந்து டக்குனு ஷூட் பண்ணிடுவான். அவன் கையில் கன்று இருக்குது அப்படின்றதுனால நான் எடுத்தோடனே அவன் தலைக்கு குறி வைக்க மாட்டான். அவன் பாடிக்கு தான் குறி வைக்க போகிறேன். அந்தமாரி நம்ம பண்ணுறது வந்து அதாவது தலைக்கு வந்து டக்குன்னு தலையை வந்து குறி வைக்கும்போது அதுக்குள்ளே ஷூட் பண்ணிடக்கூடாதுல்ல. ஏன்னா நமக்கு கொஞ்சம் கரெக்டாக கமான்ட்ரா உனக்கு தான் நான் வெயிட்டிங்க. தெரியாமல் 2 கொடுத்துட்டேனே. பரவாயில்ல, இவன்கிட்ட இப்போ ஒரே ஒரு ஆமை வச்சு நீ என்னடா பண்ணுற? செத்து போடா கேரட்டு பயம்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு 2வது ஆமை வந்து ஃபில் பண்ணியிருப்போம். கிராணி வந்து இந்த சத்தம் கேட்டு வெறி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை பழி வாங்குறதுக்கு. கிழவனே கில் பண்ணிட்டேன், நான் வந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு. எறாட்டி ஆமோ எடுத்துக்கடா. ஓகே, ஒரு ஆமை வந்து எடுத்தாச்சு. கரெக்டாக ஆமோ எடுக்கவே கிளவி வருதான். கமான். ஓகே, கிராணி வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதான் இப்போ கிராணியும் காலி. இப்போ நம்மளுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆமை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே காக்கா இருக்கால, அந்த ஒரு காக்காவுமே காலி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப்டர் வந்து கீழே அந்த க்ரோபாரை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு.
அந்த காக்கா கிட்ட போயிட்டு ஜென்ரேட்டர் கேபிள் வாங்குவோம் கைஸ். ஜென்ரேட்டர் கேபிள் ஆனால் இது வந்து ஈஸி மூடுன்றதுனால அந்த எலவேட்டருமே ஒர்க் ஆகும். ஆனால் நார்மல் மூடு ஹார்டு மூடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த எலவேட்டருமே ஒர்க் ஆகாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு கன் இங்கே போட்டு போய் 2 நிமிஷம் ஆகும் அவங்க வர்றதுக்கு. நம்ம முதல்ல இந்த ஷெட்டுக்கு எடுத்து இந்த ஷெட்டு பக்கத்துலேயும் போட்டலாங்க. ஷெட்டு பக்கத்தில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து திருப்பி இங்கே வரைக்கும் வந்து ஏறி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம ஷெட்டு பக்கத்தில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம இங்கே போட்டு வச்சுக்குவோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ கன்று எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு காக்காயுமே காலி பண்ணிக்கலாம். ஓகே, எறா கன்னுறா இவன் வேறு மேலே போய்கிட்டு இருக்கானே. அடே ஃபஸ்ட்டில் குதிக்க முடியும் கேஸ் இங்கேருந்து. இப்போ குதிக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆமாம், குதிக்க முடியல. ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக போயிட்டு போடா. ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணாலும் அந்த காக்காவை காலி பண்ணிடலாம். டேய் காக்கா, டாட்டா, பை பாய். ஓகே, இந்த காக்காயுமே இப்போ காலி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போயிட்டு மேலே வந்து இந்த ஒரு கிளையோட ரூமில் 2 ஆம் இருக்கும். அந்த 2 ஆமையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கன்று வந்து எப்பயுமே கொஞ்சம் லோடராக இருக்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி தான். ஓகே, இப்போ இந்த கதவை சாத்தி விட்டு அப்படியே மேலே போயிட்டு திருப்பியும் நம்ம வந்து கீழே குதிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கன்னை வந்து இங்கே போட்டுறோம். ஓகே, நம்ம கன்று வந்து திருப்பியும் கிழவன் கைக்கு வந்து போயிடக்கூடாது கைஸ். கிழவன் கைக்கு வந்து கன்று வந்து போயிடவே கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா கார் டிக்கியில் எல்லாம் அந்த ஒரு அது வந்து எலவேட்டர் அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து குதிக்கலாம் கைஸ். குதிரா. ஓகே, குதி. ஓகே, குதிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே குதிச்சு அப்படியே கீழே குதிச்சு இப்போ வந்து கல்லை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு இதையுமே இந்த ஒரு கன்னையுமே கேர்ஃபுல்லாக காருக்குள்ளலாம் கல் இருக்குது கைஸ். ஓகே, இப்போ வந்து இதை இங்கே தூக்கி போட்டு ஒழுங்கா விழு கேமரா பார்த்துட்டானே எடுத்துருவான் டக்குன்னு. ஆனால் ஒழுங்காக விழ மாட்டேங்குது கைஸ். இப்போ அது இல்லை இப்போ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது ஒழுங்காக ஓகே இது வந்து ஒழுங்காக விழ மாட்டேங்குது கைஸ். நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் வந்து அந்த ஒரு எலவேட்டர்லேயே போட்டு வச்சுருவோம். அது வாயில் எலவேட்டர் தான் வருது. எனக்கு வந்து அது வந்து சரியாக சொல்ல வந்து வர மாட்டேங்குது. அது வாயிலையும் எலவேட்டர் தான் வருது. ஓகே, ஃபாஸ்ட்டாக போயிட்டு யாரை திட்டிங்களா? ஓகே, இன்னும் இது ஓப்பன் பண்ணவே இல்லை கைஸ். இந்த ஒரு டாக் பிக் போட்டு இப்போ நம்ம தான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கேவி நீ இதை ஓப்பன் பண்ணாமல் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஓகே, இன்னும் இந்த இடத்துக்கு வந்து கிளவி யாரும் வரல போல இன்னும். சரி, இப்போ நம்ம வந்து இதை அப்படி இங்கே போட்டு வச்சுக்குவோம். ஆனால் இந்த கிழவன் கைக்கு மட்டும் இந்த கன்று போயிடவே கூடாது கைஸ். ஓகே, இது வந்து ஈஸி மூடுன்றதுனால ஒன்றும் பெருசாக தெரியாது. போனால் கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு நார்மல் மூடு கூட இல்லை, ஹார்டு மூடலாம் கிழவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளவியோட சத்தம் இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்ச அவன் கிச்சனுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன் கிளவி. நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, பக்கத்தில் ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குது. டக்குன்னு ஓப்பன் பண்ணி அடிச்சுட்டு போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அந்த ஒரு ஜென்ரேட்டர் கேபிளையுமே போட்டு அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் கைஸ். நம்ம வந்து இதை போட்டுடலாம். ஆன் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரேட்டர் வந்து ஆன் பண்ணியாச்சு. கரண்ட் வந்து சப்ளை வந்திருக்கும் வீட்டுக்கு. பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஒரு வேளை கிளம்பி போயிட்டானா என்ன? கிளம்பி போயிருந்தால் கிளவியுமே அந்த பெல் சவுண்டை கேட்டு போவோம். ஆனால் ஒரு வேளை கிளவி போயிருந்தாச்சுன்னா கிளம்பி இங்கே தான் எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பான். ஓகே, நம்ம போயிட்டு இப்போ நம்ம வந்து க்ரோபார் எடுக்கிறதுக்காக தான் போகணும். அந்த ஒரு கண்ணாடி உடைக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ போகணும். கீழே வந்து கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு கிளவி 2 பேரையும் காலி பண்ணிகிட்டே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த சத்தத்தை போடுவோம். இங்கே இந்த ஒரு ஈஸி மூடுன்றதுனால கிராணி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஓகே, இப்போ வந்து இங்கே கிராணி வந்து கீழே இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்மளுமே போயிடலாமா? ஆனால் கீழே வந்து யாரும் இருக்காங்க. கிராணியாக இருந்தால் பரவாயில்ல, அந்த கதவை ஓப்பன் பண்ணுது. ஆனால் கிராண்ட்பா தான் அங்கே அதிகம் போய் கதவை ஓப்பன் பண்ணுவான்னு நினைக்கிறேன். தெரில அது சரியா யார் ஓப்பன் பண்ணாங்கன்னு. கிராண்ட்பா தான் கைஸ். இப்போ அவன் மேலே போய்கிட்டு இருக்கான். ஓகே, கிராணி எங்கே அப்போ? ஓகே, கிராணி வந்து சத்தம் கேட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கீழே போயிடலாம். அந்த கேப்பில் கிளவி திரும்பி வந்துடாத. ஓகே, கிராணி வந்து திரும்பி வரல. இப்போ நம்ம இந்த டைம்லையுமே ஃபாஸ்ட்டாக கீழே போயிட்டு அந்த ஒரு க்ரோபாருக்கு வந்து அந்த உடைக்க வேண்டிய கண்ணாடி வந்து உடச்சி உள்ளேருந்து க்ரோபாரை வந்து எடுத்துடலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போடா. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. உடராது. ஓகே, இப்போ வந்து நம்ம சேஃப்டிக்கு என்ன பண்ணலான்னா கிராண்ட்பா வந்து கில் பண்ணிடலாம். ஓகே,
சத்தம் கேட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வருவாங்க கிராண்ட்பா. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ரைட். ஓகே. கிழவி 2 பேரும் வந்திருக்காங்க. போடு கிழவிக்கு வந்து கழுத்துலேயே ஒன்று, கிழவனுக்கு அப்படியே என்ன சைடில் வர. ஓகே, கிழவனுக்கும் அப்படியே கழுத்துலேயே ஒன்று போட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே எகிரி குடிச்சிடலாம். ஓகே, இங்கே உள்ளே வந்து கண்டிப்பாக ஏதாவது பொருள். ஓகே, சேஃப்டி வந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, இந்த க்ரோபார் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஒரு இதுக்குள்ளே என்ன இருக்கும். ஓகே, இது வந்து தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா, சேஃப்டி எடுத்துகிட்டு போய் சேஃபில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். சேஃபில் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு பிரிட்ஜ் கிராங்க் அங்கே வந்து இருக்க நிறையவே சான்ஸ் இருக்குது. அண்டு வந்து இந்த ஒரு டோர் ஸ்கிப் என்னன்னு 4வது ஏதோ ஒரு பொருள் தேவை, என்னன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த ஒரு பொருள் வந்து இருக்கவும் சான்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து சேஃபில் செக் பண்ணுவோம். கண்டிப்பாக ஏதாவது நம்மளுக்கு இந்த எஸ்கேப்புக்கு தேவையான பொருள் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓப்பன் பண்ணுறான். இப்போ தான் ஞாபகம் வருது. ஃப்யூஸ் வந்து ஒரு முக்கியமான பொருள் தான். இப்போ நம்ம வந்து கரண்ட் ஆன் பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம ஃப்யூஸை போட்டு இந்த ஒரு ரெட் கலர் பட்டனையுமே தட்டி விட்டலாம். போடுற ஃப்யூஸை. ஓகே, இந்த ரெட் கலர் பட்டனையுமே தட்டி விட்டாச்சு. இதுக்கப்புறம் கேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பிரிட்ஜ் கிராங்க் மட்டும் இருந்தால் நம்ம வந்து எஸ்கேப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பிரிட்ஜ் கிராங்க் வந்து எங்கே இருக்கும்? அந்த பிளாங்க் போடுற இடத்துல இருக்கும். ஆமாம்ல கைஸ், நம்ம இன்னும் பிளாங்க் வந்து எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு வந்து இன்னும் பிளாங்க் வந்து எங்கே இருக்குன்னே தெரியாது. இன்னும் பிளாங்க் நம்ம வந்து எடுக்கல. ஃபஸ்ட்டு நம்ம போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுறா. ஓகே, இந்த ஒரு கன்னையுமே பாவோடையுமே இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதாவது கன்னை வந்து நம்ம வந்து தலையில் பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஷூட் பண்ணாலே செத்து போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து தலையை பாயிண்ட் பண்ணணும். ஆனால் ஒரு நல்ல விஷயத்தில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டடாக இந்தமாரி கல்லுங்க வந்து கிடச்சிட்டே இருக்கும். நம்ம செக் பண்ண. ஆனால் ஷார்ட் கன்னுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும் ஆமோஸ்லாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆமோஸ் கிடைக்கும். ஆமாம், மோஸ்ட்லி எங்கே வந்து இந்த ஒரு பிளாங்க் இருக்குன்னே தெரிலையே. கீழே இருக்கும். கீழே வந்து இருக்கான்னு தெரியல. நான் இன்னும் கீழே போய் செக் பண்ணல கைஸ். அது கீழே இருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் கீழே தவிர்த்து வெளியில் தான் இருக்கும். நம்ம வந்து 3 கல் இருக்கும். சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கீழே இருக்க சான்ஸ் இருக்குது. நம்ம எதுக்கோ போயிட்டு கீழே வந்து செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கீழே மட்டும் இல்லைன்னா வேறு எங்கே இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. இது என்னது கைஸ்? ஷார்ட் கன் எடுக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. இல்லை எடுக்கிற மாதிரி இல்லை. ஓகே, போயிட்டு கீழே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் பிளாங்க் வந்து இல்லைன்னா வேறு எங்கே இருக்குன்னு தெரில. சரி, இப்போ கன்ஃபார்மாக கீழே தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட வேகமாக போயிட்டு பிளாங்கையுமே இருக்குமா இல்லையானே தெரிலையே. ஓகே, இப்போ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இந்த ஒரு இது ஓப்பனில் தான் இருக்குது கதவு. ஓகே, இங்கே பிளாங்க் இருக்கணும். கடவுளே, என்ன பிளாங்க் காணும்? பிளாங்க் இல்லையா? பிளாங்க் இல்லைனா இங்கே இல்லைனா பிளாங்க் எங்கே இருக்குன்னே தெரியலையே. பிளாங்க் இருக்கிற அந்த ஒரு வச்சு போகிற இடத்துல இருக்க சான்ஸ் இருக்குது. பிளாங்க் வேறு எங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது. கிராணி ரீஸ்பான் ஆகிருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கு கண்டிப்பாக கிராணி ரீஸ்பான் ஆகிருக்கும். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போவோம். ஓகே, கிராணி நடுவில் வராத ப்ளீஸ். நடுவில் வந்துருச்சு. ஓடுறா. எப்பா, ஜஸ்ட்டு மிஸ் எப்பா. நம்ம அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது கைஸ். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நம்ம எங்கேயும் வச்சுருந்துருக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுலேயுமே ஒழிஞ்சிப்போம். இந்த கிளவியுமே நம்மளுக்கு வெறித்தனமாக துரத்துட்டு எப்போ ஒரு செகண்டில் என்னமா சொல்லி கொடுத்துருச்சு. எவ்வளோ க்ளோஸப் வந்துருச்சு. எப்பா, ஜஸ்ட்டு மிஸ் கைஸ். நான் ஒரு செகண்ட் திணறி போயிட்டேன். நான் மட்டும் கொஞ்சம் வந்து இதுவே நார்மல் மூடாகவோ இல்லை ஹார்டாக இருந்தால் இந்நேரத்துக்கு செத்து போயிருப்பேன். பரவாயில்ல, கிராணியுமே வரலன்னு தான் நினைக்கிறேன். ட்ராப் போடுற சத்தம்லாம் கேட்குது. ஓகே, கிராணி வருதா? ஓகே, கிராணியுமே வரல, ரிட்டன் போயிடுச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், எதுக்கோ இந்த ஒரு சத்தத்தை போட்டு கிளவியை மட்டும் இல்லை கிழவனையும் வர வச்சுக்கலாம். ஏன்னா அவனும் வேறு எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியல. கிளவியை போயிடுச்சா? ஓகே, கிராணியுமே போயிடுச்சு. அப்புறம் போயிட்டு சத்தம் போட்டுடலாம் கைஸ். இதுக்கும் இந்த ஒரு தகர டப்பா மண்டே, அந்த ஒரு குப்பை பாக்ஸாக தகர டப்பா, அந்த ஒரு மண்டையிலையுமே நம்ம வந்து சத்தம் போட வச்சிடலாம். சத்தம் போட்டு கிளவி 2 பேருமே வர வச்சிடலாம். இந்தப்பா இன்னும் ரொம்ப ஜெருக்கு கொடுக்குறான் இவனுங்க. ஓகே, சத்தம் போடுறேன், நல்லா சத்தம் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா சத்தம் போடுறான். அப்போ தானே கிழவனு கேட்டு அவன் வருவான். ஓகே, இவன் வந்து பரவாயில்லாமல் சத்தம் போட்டான். இதுக்கப்புறம் இந்த சத்தம் கேட்டு கிழவனு கேட்டுருக்கோம் நேரத்துக்கு. இந்த சத்தம் மூடுறாத கதவை. எப்போ இன்னும் அந்த ஒரு ஷாக்கிங்லேருந்து நான் வெளியிலேயே வரல கைஸ். அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்துட்டேன் அந்த ஒரு கிளவி. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஸ்க்ரீன்ஷாட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இந்த பிளாங்க் எங்கன்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த பிளாங்க்கு இருக்கிற மேலேயும் கூட இருக்க சான்ஸ் இருக்குது கைஸ். நம்ம எதுக்கும் இந்த ஒரு
இந்த ஒரு க்ரோபார் எடுத்துகிட்டு அந்த ஒரு ஸ்லெண்ட்ரினா ரூம்லேயுமே போய் பார்க்கலாம் ஒரு வேளை அந்த உள்ளே இருக்குமான்ட்டு. இது நான் கிளவிக்கு இப்போ கீழே போகுது. கிளவா நீயும் கீழே போடா. ஓகே ஓகே கிராண்ட் பாவும் கீழே போயிட்டான். கொஞ்சம் தூரம் போன பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து இந்த ஒரு க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம இனிமேல் ஸ்லெண்ட்ரினாவோட ரூமுக்கு போயிடலாம். அங்கே மட்டும் இல்லைன்னா வேறு எங்கே இருக்கணும். சூப்பர், மாட்டிக்கிட்டேன், ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன். கிளவி இந்த சத்தம் கேட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் ஈஸி மூடுன்றதுனால பிரச்சனை இல்லை. பிளாங்க் எனக்கு இப்போ பிளாங்க் தான் கைஸ் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே வேறு பிளாங்க் எங்கே இருக்கும்? வெளியில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. வெளியில் தவிர்த்து வேறு எங்கே இருக்கும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படி இப்படி சுற்றிட்டு போயிட்டு இங்கே எங்கேயாவது இருக்கா? இங்கே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இங்கே இல்லை. வேறு எங்கே இருக்கணும் வேறு தரலையே. ஓகே இப்போ வந்து நம்ம இங்கே குதிச்சிக்கலாம். ஆனால் பார்த்து குதிக்கணும் கொஞ்சம் விட்டுட்டு. ஓகே கைஸ் பிளாங்க்கு தான் நம்ம போட்டு போய் ஆகணும். இப்போ பிளாங்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரிலையே. இந்த கிளவி பிளாங்க்கை வேறு எங்கே வச்சுருக்குன்னு வேறு தெரில. ஓகே இப்போ வந்து பிளாங்க் எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருவோம். இந்த பிளாங்க்கு தான் எங்கே இருக்குன்னே தெரில. ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட்பா 2 பேர் கதையும் முடிச்சிடலாம் கைஸ். இவங்க 2 பேரும் வந்து நடுவில் வந்து நம்மளுக்கு ஜெர்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஷாக் கொடுத்துக்கிட்டு அப்புறம் நம்மளை வந்து கில் பண்ணி விட்ருவானுங்க. நம்ம வந்து இந்த ஒரு கிராண்ட்பா 2 பேரையும் கொண்டுட்டே நெக்ஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே கிராணி கமான் கிராணி. இது வேறு வேகம் சீக்கிரமாக வந்து தொலைய மாட்டேங்குது. ஓகே இங்கே ஒரு ஆமோ இருக்குது. சரி கமான். ஓகே கிராணியுமே வந்துடுச்சு. ஷூட் பண்ணுற கிராணியை. ஓகே இப்போ கிராணி வந்து செத்துருச்சு. கிராண்ட்பா வந்து சத்தம் கேட்டு வருவானே. இங்கேருந்து வந்துட போகிறான். கதவு சத்துறா. ஓகே இப்போ வந்து இந்த கிராண்ட்பாவா கமான். ஓகே இப்போ கிராண்ட்பாவையும் காலி பண்ணியாச்சு. இந்த ஒரு ஆமோ எடுத்து வச்சுப்போம் போகிறா. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நிம்மதியாக பிளாங்க் வந்து எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஓகே போடுற அந்த பிளாங்க்கு தான் வாயில் வருது. சரி இப்போ வந்து ஷெட்டுக்கு பின்னாடி இருக்கும்ல. ஓகே நம்ம ஷெட்டுக்கு பின்னாடியே தேடி பார்ப்போம். இங்கெல்லாம் உள்ளே இருக்குது. இங்கே தான் கைஸ் உள்ளே இருக்குது. இதை ஒழுங்காக கவனிக்காமல் இருந்திருக்கேன். ஓகே இங்கே தான் உள்ளே இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் வந்து தேவையில்லாமல் தேடிட்டு இருந்திருக்கோம். ஓகே அவ்வளோதான் கைஸ் எஸ்கேப்பை முடிச்சிடலாம். ஓகே இதை வந்து இப்படி வந்து இப்படி ஏஞ்சாச்சுன்னா இந்த பக்கம் வந்தாச்சு. இப்போ அப்படியே மேலே போயிட்டு பிளாங்கை போட்டு அந்த ஃப்ரிட்ஜ் கிராங்கை எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஒரு கிராண்டியோட வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். இந்த வாட்டி ஈஸி மூடுன்றதுனால எனக்கு கொஞ்சம் பெருசாக சாட்டிஸ்ஃபைங் இல்லை கைஸ். நம்ம வந்து நார்மல் மூடில் போட்டிருக்கலாம் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஓகே இந்த ஒரு இன்னொரு எஸ்கேப் இருக்குல்ல. அது என்ன எஸ்கேப்? ட்ரெயின் எஸ்கேப்பு. ஓகே இந்த ஒரு ட்ரெயின் எஸ்கேப்பை வந்து எந்த மூடில் போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் என்ன வந்து ஐடியா பண்ணுறேன்னா இந்த ஒரு நார்மல் மூடில் வந்து போட்டுக்கலாம் தான் நான் வந்து இருக்கேன். அந்த ஒரு ட்ரெயின் எஸ்கேப்பை அண்ட் ஹார்டு மூட்லேயுமே கேட் அதுக்கப்புறமா அந்த ஒரு ட்ரெயின் ரெண்டையுமே ஹார்டு மூட்லேயும் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஹார்டு மூடை வந்து இதோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸி மூட்லேயே இப்படி பண்ணுறாங்களே அப்போ நார்மல் மூடில் எப்படி பண்ணுவாங்க? ஹார்டு மூட்லாம் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோ எஸ்டீம் நினச்சி பாருங்க கைஸ். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எஸ்டீம்லாம். ஓகே இப்போ வந்து போட்டு போடுறா. ஓகே போட்டு சுற்றி விட்றாத. நம்ம வந்து இந்த வாட்டி ஸ்க்ரீன்ஷாட்டோட வெப்பன் எஸ்கேப் பண்ணிடலாம். ஓகே இப்போ வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ். ஓகே கதவை தர. ஓகே கிளம்பியாச்சு. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸி மூடில் கேட் எஸ்கேப் வந்து பண்ணியாச்சு. எனக்கு இன்னும் இந்த ஈஸி மூடில் எஸ்கேப் பண்ணது பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன கேம் ப்ளே போடலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.